சாதாரணமாக தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே கூட சொல்லலாம், கிரிமினல் கேசஸ்க்கு இருக்கிற ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு டிஃபென்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இது ஒரு சிவில் வழக்கு சம்மந்தப்பட்டது, இங்கே கிரிமினல் கேஸ் அப்ளிகபிளாக இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்ததுன்னா அது வந்து ஒரு சிவில் வழக்காக இருக்கணும் நடத்தணும்னு சொல்லி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறது நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதே மாதிரி சிவில் நீதிமன்றத்தில் இதே சம்மந்தப்பட்டு ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குன்றதுனால இது போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை கிரிமினல் கோர்ட்லேயோ மேஜிஸ்ட்ரேட்டோ விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். பாப்புலரான டிஃபென்ஸு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் எஸ்பெஷலி இன் லேண்ட் மேட்டர்ஸ். நம்ம இப்போ கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கிற டாபிக் லேண்ட் லிட்டிகேஷனை பற்றி, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட லிட்டிகேஷன்ஸை பற்றி. இந்த மாதிரி லேண்ட் மேட்டர்ஸ் சம்மந்தப்பட்டு நடக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ்ஸு போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எதனா இருந்ததே ஆனால் அதை ஒரு சிவில் கேஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுன்ற ஒரு வழக்கம் ஒன்று நிறைய பாப்புலராக பிரபலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு வழக்கத்தில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்ன ஜூரிஸ்ப்ருடன்ஸு, ஒரு சிவில் கேஸு நிலுவையில் இருக்குன்ற ஒரே காரணத்தினால அந்த கேஸை கிரிமினல் கோர்ட்டாலேயோ இல்லை போலீஸாலேயோ விசாரிக்க முடியாதா, அப்படி என்னென்னா தடை எதனா இருக்கா அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கேஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கேஸோட டைட்டில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வர்சஸ் NEPC இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு. இது சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த 2006 ஜூலை 19 அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பாக்கப்பட்ட ஒரு கேஸ் ஒன்று, முக்கியமான கேஸு. ஏன்னா அந்த ஹேர்லைன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிவில் கேசஸ் கிரிமினல் கேசஸ்ஸு, ஒரு சில சமயத்தில் சிவில் கேசஸும் கிரிமினல் கேசஸும் சேர்ந்து நடத்தலாமான்ற கொஸ்டின்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கேஸில் ஆன்சர் பண்ணப்பட்டிருக்கு. இது என்னென்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எல்லாருக்கும் தெரியும். NEPC இந்தியா லிமிடெட்ன்றவங்க ஒரு ஏர்லைன்ஸ், ஒரு 2 ஃப்ளைட் வச்சுருக்காங்க, நிறைய ஃப்ளைட்ஸ் வச்சுருக்காங்க, ஏர்லைன்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இந்தியன் ஆயிலுக்கும் அவங்களுக்கும் ஒரு 2 கான்ட்ராக்ட் வந்து சைன் ஆயிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் பிரகாரம் இந்தியன் ஆயில் வந்து அவங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு ஃபியூல் சப்ளை பண்ணணும். அந்த ஏர்லைன்ஸுக்கு ஃபியூல் சப்ளை பண்ணுறது தான் இந்தியன் ஆயில் செய்ய வேண்டியது, அதுக்கு பணம் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட் கிரியேட் ஆயிருக்கு. கொஞ்ச நாளாக சரியாக பணம் கொடுக்காததுனால கிட்டத்தட்ட ஒரு 18.5 கோடி ரூபாய் நின்று போச்சு. 18 கோடி ரூபாய் நின்று போச்சு. இது 1996-97 டைத்தில் இது நடந்து போச்சு. சரி, இந்த 18 கோடி போய் நின்று போச்சுன்றதுனால ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிக்கிறாங்க. இந்த ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இருக்கிற 2 ஃப்ளைட்டை அடமானம் வச்சு அந்த பணத்துக்கு வந்து ஈடாக அடமானத்துக்கு ஹைப்போத்திகேட் பண்ணிடுறாங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு. அதுக்கப்புறம் மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் நாங்கள் கொடுத்துட்டு வரோம், நீங்களும் இந்த 2 ஃப்ளைட்டுக்கான ஃபியூலை சப்ளை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுறாங்க. சரின்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி ஒரு டிஃபால்ட்டை கொடுக்கறத நிறுத்திடுறாங்க. 1997 வந்து கொடுக்கறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுறது, ரெகுலராக இருக்குது. 2 மாதம் கொடுக்கவே இல்லைன்னொன்னே இந்த ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட் இருக்குது, இதுவும் கொடுக்கவே இல்லை அப்படின்றத பேஸ் பண்ணி இது திரும்பியும் பேசிட்டு அப்புறம் கேஷ் ஆன் கேரி பேசிஸ், பணம் கொடுத்துட்டு ஃபியூல் வாங்கிக்கோன்ற பேசிஸில் வந்து ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை திரும்பி ரீஒர்க் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போவும் திரும்பியும் மறுபடியும் டிஃபால்ட் இருந்திருக்கு. 2வது தடவையும் டிஃபால்ட் இருந்தோடனே இந்தியன் ஆயில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இந்த ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட்டில் முக்கியமான ஷரத்து என்னென்னா, இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் பே பண்ணுவாங்க. அப்படி அதே மாதிரி இதை கட்ட தவறினா அந்த 2 ஃப்ளைட் இருக்குது, அந்த 2 ஃப்ளைட்டையும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனால் பொசிஷன் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி அவங்க ப்ரைவேட் கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயும் விற்றுக்க முடியும், இல்லைனா ஏலத்துக்கு விற்று அவங்களோட பணத்தை மீட்டெடுத்துக்க முடியுன்றது தான் அவங்களுக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட்டே. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் இந்த 2 ஃப்ளைட் வந்து ஹைப்போத்திகேட் ஆகிருக்கு, இவங்க வந்து டிஃபால்ட் கமிட் பண்ணியிருக்காங்கன்றதுனால இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்ன பண்ணுறாங்க, 2 கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு சிவில் சூட்டு. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண சூட்டு கீழே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளைட்டை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை தாண்டி வெளியே வரக்கூடாது, ஏன்னா வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இவங்களால கேஸை நடத்த முடியாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க, ஸ்டே ஆர்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த ஃப்ளைட்டு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு. அதே மாதிரி சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் இன்னொரு சூட் ஒன்று ஃபைல் பண்ணி சென்னையில் இருக்கிற ஃப்ளைட்டு சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்துடுது. அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரிஜினல் ஹைப்போத்திகேஷன் அக்ரிமெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஷரத்து என்னென்னா, அந்த ஃப்ளைட்டோட வேல்யூ டிமினிஷ் ஆகிற மாதிரி, அதாவது விலை குறையக்கூடிய மாதிரி
எந்த விதமான காரியத்திலையும் ஈடுபட மாட்டோம்னு சொல்லி என்இபிசி இந்தியா லிமிடெட் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஒரிஜினல் ஹைப்போதிகேஷன் அக்ரிமெண்ட்டில் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டே ஆர்டரும் வாங்கி வச்சுருக்காங்கன்றது பேஸ் பண்ணியிருந்து பார்த்தா அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிய வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் வந்து ஒரு 2 கம்ப்ளைண்ட் ஒன்று மேஜிஸ்ட்ரேட் கிட்ட 2 இடத்துல வேறு இடத்துல, ஒன்று ஆலந்தூர் கோர்ட்டில், இன்னொன்று கோயம்புத்தூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்டேயும் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டும் கிரிமினல் கேஸாக ரெஜிஸ்டர் ஆகுது. என்ன ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 2 ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸும் என்ஜினையும் கைட்டு ரிமூவ் பண்ணி வெளியில் கை மாற்றிருக்காங்க, இல்லை மாற்றிருக்காங்க அதை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து லான்ச் பண்ணிடுறாங்க. இது வந்து இவங்களால இந்த பணத்தை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் கம்மியாகணுன்றதுக்காகவே வேணும்ட்டே பண்ண ஒரு நடவடிக்கைன்னு சொல்லி உறுதியாக அதில் அந்த கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 கம்ப்ளைண்ட் வந்து இதுக்கு எடுத்துக்கிறாங்க. இப்போது நம்ம முன்னாடி 2 சிவில் சூட் இருக்குது, அந்த 2 ஃப்ளைட் மேலே இன்ஜெக்ஷன் இருக்குது, வேறு எங்கேயும் வெளியே எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொல்லி கான்ட்ராக்ட் இருக்குது. கான்ட்ராக்ட் மூலமாக அந்த பணத்தை மீட்டு எடுக்கிறதுக்கான சிவில் ரெமெடி இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அதே சப்ஜெக்ட் மேட்டரில் ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குது. என்னென்னா அந்த ஃப்ளைட்டு சம்மந்தப்பட்ட ஒரு என்ஜினை வந்து எடுத்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு அலிகேஷன் ஒன்று கொடுத்து ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட்லேயே இதனோட விலை குறையிற மாதிரி எந்த காரியத்தையும் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது தான் இவங்க கம்ப்ளைண்ட்டோட பேசஸ். இவங்க சைட்லேருந்து ஹைகோர்ட்டில் வந்து இந்த 2 கிரிமினல் கம்ப்ளைண்ட் மேலேயும் குவாஷ் நசுக்க சொல்லி ஒரு பெடிஷன் ஒன்று போடுறாங்க ஹைகோர்ட்டில். என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஹைகோர்ட்டில் இந்த 2 பேருக்கும் நடுவில் ஒரு ப்ரைவேட் கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது, ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குது. அந்த கான்ட்ராக்டை மீறி நடந்துக்கிட்டாங்களே, ஆனால் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை செயல்பட வைக்கிறதுக்காக கேஸோ நடவடிக்கையோ எடுக்க முடியும். அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க முடியும், அது சிவில் கேஸு. அப்படி இருக்கும்போது அந்த கான்ட்ராக்ட்லேயே ஒரு ஷரத்து இருக்குது, நான் வந்து அந்த விலை குறையிற மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி. அந்த கான்ட்ராக்டில் இருக்கிற ஷரத்தை நான் மீறிட்டேன்றதுனால அந்த கான்ட்ராக்ட் படி தான் நீங்கள் வந்து என் மேலே கேஸ் எடுக்கணுமே தவிர்த்து கிரிமினல் கேஸ் எப்படி எடுக்கலாம், இதுக்கு கிரிமினல் கேஸுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த கிரிமினல் கேஸ் 2த்தையும் குவாஷ் பண்ண சொல்லி நசுக்க கோரி ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க, கிரிமினல் ஒரிஜினல் பெட்டிஷன்னு சொல்லி. அப்போ இருந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 482ன்னு இருந்தது. இப்போ இருக்கிற பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 528ன்னு மாறுபட்டிருக்கு. ஸோ இந்த 482 பெட்டிஷன் ஒன்று ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. ஹைகோர்ட்டு இந்த பெட்டிஷனில் இருக்கிற வாதத்தை ஏற்றுக்கிட்டு இது வந்து ஒரு சிவில் டிஸ்பியூட்டு, 2வது அடிப்படை முகாந்திரம் எதுவும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல, எல்லாம் சிவில் கோர்ட் மூலமாக தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது, அதனால் இதை நாங்கள் குவாஷ் பண்ணுறோம் நசுக்கிறோம்னு சொல்லி 2 கிரிமினல் கம்ப்ளைண்ட்டையும் குவாஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ரு மேலே ஹைகோர்ட்டோட ஆர்டரை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஃபைல் பண்ண கேஸ் தான் நம்ம முன்னாடி இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு இதில் ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் ஒன்று இருக்குது கொடுத்தது. அதில் என்னென்னா, ஒரு கேஸ் ஒரு வழக்குன்னு பார்த்தா 3 வகை இருக்குது. ஒன்று பியூர்லி சிவில் கோர்ட்டால் மட்டுமே தீர்க்கக்கூடிய வகையான வழக்குகள். இன்னொன்று பியூர்லி கிரிமினல் கிரிமினல் கோர்ட்டால் மட்டுமே தீர்க்கக்கூடிய ஒரு சில வழக்குகள். 3வது கேட்டகரி சிவில் வழியாகவும் தீர்க்க முடியும், பேரலாக கிரிமினல் ப்ரொசீடிங்ஸையும் இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு சில வழக்குகள் இருக்குது. சிவில் கேஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ரெமடியும் இருக்குது, கிரிமினல் கேஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ரெமடியும் இருக்குது. ஒரு 2 பேருக்கு நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் மூலமாகவோ இல்லை ஒரு ஒப்பந்தம் மூலமாகவோ ஒரு வழக்கு ஒன்று கிரியேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கிரிமினல் வழக்கிலேயே ஒரு கிரிமினல் வழக்காக கூட சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சிவில் வழக்காகவும் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2த்துக்கும் பார்ட்லி சிவில் அண்ட் பார்ட்லி கிரிமினல் அந்த கிளாஸிஃபிகேஷனில் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒப்பந்தத்தை அவங்க மீறினது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தத்தை முறியடிக்கணுன்ற எண்ணத்தோடு ஒருத்தர் வந்து செயல்பட்டாங்கன்னா அது கிரிமினல் வழக்கு. பட் இதை ஒரு பக்கம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு காமன் டெண்டன்சி ஒன்று இருக்குது. இது வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு அப்சர்வேஷன். இது பிஸ்னஸ் கிளாஸில் இருக்கிற காமன் டெண்டன்சி என்னென்னா, கிரிமினல் கேஸ்னால் சீக்கிரம் முடியும், கிரிமினல் கேஸ் மூலமாக ப்ரெஷரைஸ் பண்ணால் சீக்கிரம் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்கன்ற ஒரு பிலீஃப் ஒன்று இருக்குது, நிலைப்பாடு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் கிளாஸ் கொடுக்குற இந்த நிலைப்பாட்டினால நிறைய பேர் மேலே பொய்யான கிரிமினல் வழக்குகள் தொடர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா சிவில் வழக்கு வருஷக்கணக்கு ஆகும், பல வருஷங்கள் ஆகும் முடியறதுக்குன்னு சொல்லி ஒரு காமனான ஒரு நம்பிக்கை இருக்குது, பிலீஃப் இருக்குது. ஸோ ஒரு கிரிமினல் வழக்காக நம்ம தொடர்ந்தோம்னாக்க சீக்கிரம் முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து எல்லாருக்கும் இருக்குது. 2 தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க, ஒரு 4 தடவை கோர்ட்டுக்கு வந்து நிற்க வேண்டியதாக இருந்தது, ஒரு 4 நாள் உள்ளே தூக்கி போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக செட்டில்மெண்ட்டுக்கு வராமல் பாரு
அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் கிளாஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு எண்ணங்களும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் வெயிட் பண்ணி பார்த்தோன்னா எது சரி எது தப்புன்னு சொல்லி இந்த கிரிமினல் கேஸே சரியான கிரிமினல் கேஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேர்ஃபுல்லாக முடிவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த கோர்ட்டுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்குது. இந்த பர்டிகுலர் கேஸுக்கு பார்த்தோன்னா அந்த என்ஜினை எடுத்து விற்றதுனாலையோ இல்லை வேறு எதனா பார்ட்ஸை மாற்றினதுனாலையோ அந்த ஃப்ளைட்டோட வேல்யூ டிமினிஷ் ஆகுன்றது தெரியும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த செயலில் ஈடுபட்டதுனால அவங்க வந்து ஒரு தவறு செஞ்சுருக்காங்க. இதில் செக்ஷன்ஸ் அப்போ இருந்த ஐபிசியில் செக்ஷன் 378 செக்ஷன் 420 அந்த மாதிரி சார்ஜஸ்லாம் அவங்க மேலே போட்டிருக்காங்க கிரிமினல் கேஸில். ஸோ இந்த செக்ஷன் 378 செக்ஷன் 420 இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் நடக்கிறதா இந்த கேஸில் ஃபிட் அப்ளை ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்ளை ஆகுது. எல்லாத்துக்கும் மேலே மெலிஷியஸ் இன்டென்ஷன் இருக்கா, அதாவது அந்த கிரிமினல் வழக்கு தொடர்ந்தவங்களுக்கு தவறான நோக்கத்தோட அவங்கள ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்ககிட்டேருந்து பணத்தை வாங்கிடணும், செட்டில்மெண்ட்டுக்கு கொண்டு வரணுன்ற ஒரு தவறான எண்ணத்தோடையோ நோக்கத்தோடையோ கிரிமினல் வழக்கு தொடர்ந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை, அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரில. ஸோ இதை பேசிக்காக பார்க்கும்போது கிரிமினல் கேஸை மெயின்டைனபிள் தான், இதை குவாஷ் பண்ணது சட்டப்படி தப்புன்னு சொல்லி அப்சர்வ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் வர்சஸ் என்இபிசி இந்தியா லிமிடெட் அண்ட் அனதர் 19/7/2006 சுப்ரீம் கோர்ட்டால் கொடுக்கப்பட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட். இது ஜட்ஜ்மெண்ட்லேருந்து என்ன தெரியும்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறோம், ஒரு லேண்ட் டிஸ்பியூட்காக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறோம். கம்ப்ளைண்ட்டை ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் போலீஸ் ஸ்டேஷனில் க்ளோஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இது சிவில் வழக்குங்க, சிவில் கோர்ட் மூலமாக நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபேஸ் ஆஃப் இட் அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணுறாங்களே. ஆனால் இந்த பர்டிகுலர் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை மூலதனமாக வச்சு இதுக்கு அகெயின்ஸ்டாக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ண செய்ய வைக்க முடியும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இந்த கேஸில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் சரியாக ஃபிட் ஆச்சு அப்படின்னா இதை வந்து ஒரு கிரிமினல் கேஸாக கன்சிடர் பண்ண முடியும். இது காமன் டிஃபென்ஸ், இது வந்து சிவில் வழக்கு நிலுவையில் இருக்குது, இல்லை இது சிவில் வழக்கு தான், இது நீங்கள் வந்து கிரிமினல் கோர்ட்டுக்கு வரக்கூடாது, சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு போலீஸ் சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடை சரி செய்யறதுக்காக இந்த வழக்கில் தெளிவாக ரெண்டுத்தையும் பிரித்து சொல்லியிருக்காங்கன்றது தான் நமக்கு தெரியுது. ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.